ஹாய் வெல்கம் டு கேத்ரின்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கேத்ரின்ஸ் கலெக்ஷன்ஸில் வந்து பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஷ்யூ குர்த்திஸ் தான் பார்க்க போகிறது. நான் இன்றைக்கி வேர் பண்ணிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு சூப்பரான டிஷ்யூ குர்த்திஸ் வித் லைனிங்கோட 3/4 ஸ்லீவ்ஸோட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரு 3 டிசைன்ஸ் தான் வந்திருக்கு. பட் சைஸஸ் வந்து எம்லேருந்து XXL வரைக்கும் சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்மளோட கேத்ரின்ஸ் கலெக்ஷனில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் ரீசெல்லர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வேர் பண்ணிக்கிறதுமே டிஷ்யூ குர்த்திஸ் தான். ஸோ சேம் குர்த்திஸ் ஒரு 3 டிசைன்ஸ் தான் ஸ்டாக் வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே சிங்கிள் செட் தான் வந்து சிங்கிள் பீசஸ் தான் அவைலபிளும் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க குயிக்காக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிமாண்ட்ஸ் பார்த்துட்டு தான் நான் வந்து நெக்ஸ்ட் வந்து பல்க் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாத்துலேயுமே சிங்கிள் சைஸ் அண்ட் சிங்கிள் கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் குர்த்தி பார்த்தீங்கன்னா M to 3XL வரைக்கும் உங்களுக்கு சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இது M சைஸ். ஒரு மாதிரி கோல்டன் எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டபுள் ஷேட் வந்திருக்கும். ஃபுல்லாகவே அப்படி தான் ஒரு சூப்பரான டபுள் ஷேட். உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுலேயுமே வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. ரொம்பவே எலகண்ட்டான குர்த்திஸ். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு குர்த்திஸ் வந்து வேர் பண்ணணும்னு வச்சுருப்பீங்க. ஈவன் நானுமே அப்படி தான் இருக்கணும். நான் இந்த மாதிரி சில்க் குர்த்திஸ் வந்து வேர் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி டிஷ்யூவில் இந்த டைப்பில் சாட்டின் டைப்பில் நம்ம பிளெயின் சில்க் வந்து வேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த டிஷ்யூ குர்த்திஸ் நான் வந்து இது வரைக்கும் போட்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்திருக்க 3 கலர்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், ஒரு மாதிரி லைட் ப்ளூ கூட எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ப்ளூ அண்ட் க்ரே ஷேட் மிக்ஸ்டான மாதிரி. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கோல்டன். இது நல்லா உங்களுக்கு டபுள் ஷேட். நீங்கள் நைட்லலாம் நம்ம வேர் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணும்போது. ஸோ அதில் வந்து இங்கே ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்ச் வித் பிங்க் ரெட்டிஷ் கலந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இது. சரிங்களா, இது வந்து ஆரஞ்ச் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஃபோட்டோஸில். பட் ஆரஞ்ச் வித் பிங்க் அண்ட் ரெட் இது வேணால் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த லெகின்ஸ் கூட பேரப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கோல்டன் லெகின்ஸ் தாராளமாக இதுக்கு வேர் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு பிங்க் லெகின் வந்து போட்டிருக்கேன். எனக்கு பிங்க் லெகின் இதுக்கு கரெக்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் பிங்க் லெகின் போட்டிருக்கேன். நீங்கள் ரெட் லெகினும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆரஞ்ச் லெகின் வேர் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டன் வந்து இந்த 3 கலர் ஷேட்ஸ்க்குமே நீங்கள் வந்து கோல்டன் லெகின் இல்லைனா சாண்டல் லெகின்ஸ் வந்து தாராளமாக வேர் பண்ணிக்கலாம். ஷிம்மர் லெகின்ஸ் இருந்ததுனா கூட நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க. எல்லாமே 3/4 ஸ்லீவ்ஸு வித் லைனிங். ஃபுல் குர்த்தி உங்களுக்கு வந்து வித் லைனிங்கோடு கொடுத்துருக்காங்க. சைடு ஓப்பன் குர்த்திஸ் தான் இது எல்லாமே வந்து சைடு ஓப்பன் குர்த்திஸ். எதுவுமே வந்து அம்ப்ரெல்லா கிடையாது. சைடு ஓப்பன் குர்த்திஸ். உங்களுக்கு அழகாக இங்கே 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைடு ஓப்பன் குர்த்திஸ். எம் வந்து மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ என்ன ப்ரைஸ் இருக்கும்னு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் குர்த்திஸ் காமிச்சு முடித்த உடனே நான் ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ சைஸஸ் பார்த்துடலாம். எம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 38 வருது. எம் வந்து 38 வருது. ஹிப் சைஸும் சொல்லிடுறேன். கரெக்டாக ஸ்லெட்டுக்கு மேலே வச்சு சொல்கிறேன். ஸ்லிட்டுக்கு மேலே 40 இருக்குது. இங்கே ஹிப் சைஸ் வந்து 40 இருக்குது. பஸ் சைஸ் வந்து 38, ஹிப் சைஸ் வந்து 40. ஸோ உங்களுக்கு பஸ் சைஸ் வந்து 38. அதான் நீங்கள் வந்து எம் சைஸ் வந்து நார்மலாக வேர் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஹிப்பு வந்து 20 இருக்குது. தட் மீன்ஸ் 40 இருக்குது. ஹிப்போட இந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக 40 இருக்குது. இங்கே வந்து பஸ் சைஸ் வந்து உங்களுக்கு 38 இருக்குது. ஸோ ஹைட் வந்து கண்டிப்பாக 42 இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா லென்த் இருக்குது. 42 தாண்டி வருது. 42.5 இருக்குது. பட் சேஃபாக சைடு நம்ம 42 சொல்லிக்கலாம். 42 வந்து உங்களுக்கு ஹைட் இருக்குது. நல்லா நீலேருந்து ஒரு இது கீழே தான் வருது. உங்களுக்கு உள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அழகாக இங்கே ஃபுல்லாக லைனிங்கோடு கொடுத்துருக்காங்க.
நல்ல ஒரு ஃபைன் குவாலிட்டி ஸ்டிச்சிங். இந்த பிராண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்கிருதி பிராண்டுன்னு சொல்லிட்டு. பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி கலி பேட்டர்ன் குர்த்திஸ், அஜ்ரக் காட்டன் குர்த்திஸ்லாம் இந்த பிராண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து அவ்வளோ நல்ல ஃபீட்பேக் இருந்திருக்கு இந்த பிராண்ட் குர்த்திஸ்க்கு. பிகாஸ் அதெல்லாம் வந்து அப்படி தான் ஃபைன் குவாலிட்டியில் இருந்துச்சு. ஸோ சேம் ஃபைன் குவாலிட்டி டிஷ்யூ குர்த்திஸ் வித் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லைனிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி. இது நார்மல் டிஷ்யூ கிடையாது, இதோட குவாலிட்டியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் டச் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட குவாலிட்டியே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் இந்த கலரில் வந்து உங்களுக்கு வந்து எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ M to 3XL வந்து சைஸஸ் அவைலபிள் இருக்குது. என்னென்ன சைஸ் வருதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் இதில் வேர் பண்ணியிருக்கிறது எக்ஸல் சைஸ் வந்து நான் இதில் வேர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எல் வந்து கரெக்டாக 40 வருது. நம்ம ரேயான்லலாம் வந்து எல் வந்து ஒரு 41, 42 கிட்ட அட்ஜஸ்ட் ஆகும். பட் இதில் வந்து எல் கரெக்டாக 40 வர்றதுனால இது வந்து அட்ஜஸ்ட்டும் ஆகாது. பிகாஸ் டிஷ்யூ வந்து அப்படியே கரெக்டாக இருக்கும் இல்லையா, ரேயான் மாதிரி கொஞ்சம் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகாது. ப்ளஸ் வந்து உள்ளே வந்து வித் லைனிங்கோட இருக்கிறதுனால எக்ஸல் வந்து கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இதில் எக்ஸல் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி நீங்கள் வந்து எல் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எக்ஸல் போயிடுறதே பெட்டர் இந்த குர்த்தீஸில். ஸோ நெக்ஸ்ட்டு எல் சைஸ் பார்த்தா நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சாண்டில், ஒரு கோல்டன் சாண்டில் கலர். உங்களுக்கு வீடியோவில் மேபி லைட் ஷேட்ஸில் தெரியலாம், பட் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி ஜொலிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே டபுள் கலர் வந்து தெரியுது இதில், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த ஒரு பர்டிகுலர் குர்த்தி மட்டும்தான் இதோட ஃப்ளோரல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ளவர் பிரிண்ட்ஸ் வந்து எல் சைஸில் மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர் பிரிண்ட்ஸ் வந்திருக்கு. மற்றபடி இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி பெரிய ஃப்ளவர் பிரிண்ட்ஸ் தான். எம்லேருந்து எக்ஸல், டபுள் எக்ஸல், ட்ரிபிள் எக்ஸல் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஃப்ளவர்ஸ் தான் வரும். எல்ல மட்டும் இந்த மாதிரி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு. ஜஸ்ட் இந்த ஃப்ளவர் மட்டும் சைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி கலர் ஷேட்ஸ் எல்லாமே சேம் கலர் ஷேட்ஸ் தான். நான் M to ட்ரிபிள் எக்ஸல் தான் கொடுத்துருப்பேன். எல் மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்துருக்கும். ஸோ இதுக்குமே நீங்கள் கோல்டன் லெகின் போட்டுக்கலாம், ப்ரௌன் போடலாம். ஆக்சுவலி இந்த ஃப்ளவர்ஸில் வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் ஷேட்ஸில் இருக்குது. ஸோ ப்ரௌன் போடலாம். நல்லா ஒரு ப்ரௌன் ஷிம்மர் லெகின்ஸ் இருந்தாலும் வேர் பண்ணிக்கலாம். பிங்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு எல் சைஸ் மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபுல் வியூ வேணுன்றவங்க ப்ளீஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணும் போது ஃபுல் வியூ கேட்குறீங்க. ஃபுல் வியூக்காக தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது. ஸோ ப்ளீஸ் ஒன்ஸ் வீடியோ செக் பண்ணிவிடுங்க ஃபுல் வியூ கேட்குறவங்க. ஸோ எல் சைஸ் வந்து கரெக்டாக 40 இருக்குது. எல் சைஸ் வந்து பஸ் சைஸ் வந்து கரெக்டாக 40 இருக்குது. ஹிப் வந்து 42 இருக்குது. ஹிப் வந்து 42 இருக்குது. ஸோ பஸ் சைஸை விட ஹிப் சைஸ் வந்து உங்களுக்கு 2 இன்ச் வந்து பெருசு இருக்குது. பஸ்லேருந்து ஹிப் வந்து உங்களுக்கு 2 இன்ச்சஸ் பெருசு வருது. ஸோ இது ஒரு 41 அப்படின்னா கூட நம்மளுக்கு எல் கரெக்டாக இருக்கும். பட் இது கரெக்டாக 40 இருக்குது. அதனால தான் நான் இதில் எக்ஸல் போயிருக்கேன். ஸோ என்ன மாதிரி இருக்கவங்க நீங்கள் ப்ளீஸ் எக்ஸலே போயிடுங்க. இதில் நீங்கள் வந்து ஆவாசாலலாம் நீங்கள் எல் வேர் பண்ணுவீங்கன்னா இதில் எக்ஸல் அது மாதிரி போய்டுறது பெட்டர். எக்ஸல் வேர் பண்ணுறவங்க டபுள் எக்ஸல் போயிடுங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா பெட்டர். இதுவுமே உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு லைனிங்கோட கொடுத்துருக்காங்க. சேம் கலர் லைனிங்கோடய கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு சாண்டில் கோல்டன் ஷேட். ஃபுல் வியூ வேணுன்றவங்க நீங்கள் இதை பார்த்துட்டே ஃபுல் வியூ நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோஸில் ஃபுல் வியூ வராது. ஸோ அதே இதில் தான் எக்ஸல் சேம் கலர். இந்த ஃப்ளார்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எம்லேருந்து எக்ஸல், டபுள் எக்ஸல், ட்ரிபிள் எக்ஸல் எல்லாமே இந்த மாதிரி ஷேடு தான். இதே ஷேடு தான். ஃப்ளவர்ஸ் மட்டும் உங்களுக்கு குட்டி குட்டி இந்த ஃப்ளார்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வரும், இந்த பெரிய ஃப்ளார்ஸ் வருது, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஃபோட்டோ எல்லாமே சேம் ஃபோட்டோ தான் வரும். இந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு வரும். இது எக்ஸல் சைஸ். எக்ஸல் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ப்ரைஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ எக்ஸல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 42 வருது. 21 இருக்கீங்க, 42. ஹிப் கிட்ட ஹிப்புமே நான் மெஷர்மெண்ட்டோடு சொல்கிறேன். பிகாஸ் இது நம்மளுக்கு நியூ குர்த்திஸ், டிஷ்யூ குர்த்திஸ் இது எல்லாமே நமக்கு நியூ. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஹிப் கிட்டுமே கரெக்டாக இந்த ஸ்லிட்டு வருது இல்லைங்களா, இந்த ஸ்லிட்டு வர இடத்துல தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹிப் கிட்ட அந்த ஸ்லிட் கிட்ட வந்து உங்களுக்கு 44 இருக்குது. 22 இருக்குது. ஸோ 44. ஸோ உங்களுக்கு பஸ் சைஸை விட ஹிப் சைஸ் வந்து 2 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு பெருசு இருக்குது. எக்ஸல் வந்து பஸ் சைஸ் வந்து 40,
சாரி 42, ஹிப் சைஸ் வந்து 44. ஓகேங்களா? வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட புக் பண்ணிக்கோங்க. இதுலையுமே இந்த குர்த்தியுமே எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் 5 சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது. எம்லேருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இந்த குர்த்தியில் எல் சைஸ் மட்டும் இந்த மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. குட்டி குட்டி ஃப்ளோரல் இது. நான் இதையே திருப்பி சொல்கிறேன்னா, நாளைக்கு நீங்கள் வாங்கிட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் இருந்து இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல் சைஸில் மட்டும் இந்த ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லாமே இந்த குர்த்தி தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான க்ரீன் கலர். நல்லா ஒரு க்ரீனில் கோல்டன் ஷேடு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்குமே கோல்டன் கலர் வேர் பண்ணலாம். லெகின்ஸு செம்மையாக இருக்குங்க. நல்லா ஒரு க்ரீன். ஃபோட்டோஸில் வந்து ஷேட்ஸ் தெரியாது, வீடியோலையும் எனக்கு எவ்வளோ கிளியராக ஷேட்ஸ் தெரியுதுன்னு தெரியல. பட் நீங்கள் நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். டபுள் எக்ஸ்எல் சைஸு, டபுள் எக்ஸ்எல் சைஸ் கரெக்டாக 44 இருக்குது. கரெக்டாக 44 இருக்குது. ஹிப் கிட்ட 46 இருக்கணும். மெஷர்மெண்ட் பண்ணிடுறேன். எல்லாமே ஹைட் வந்து 42 இன்ச்சஸ் ஹைட் வருதுங்க. சைடு ஓப்பன் 3/4 ஸ்லீவ்ஸோட. ஸோ 46 இருக்குது. ஹிப் கிட்ட கரெக்டாக 46 இருக்குது. ஸோ புக்கிங் சைஸ் மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னா ரிட்டன் ஆப்ஷன் கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரிட்டன் வந்து கிடையாது சைஸ் இஷ்யூஸ்க்கு. நம்ம அதுக்கு தான் வந்து ஒரு நியூ கலெக்ஷன் வந்தாலும் வீடியோ போட்டுட்டு நம்ம கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இப்போ இது வந்து நார்மலாக நம்ம எப்போயுமே போடுற கலெக்ஷன்னா நான் ஹிப் சைஸ் வந்து மெஷர்மெண்ட்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு தெரியும் நமக்கு அதை விட ஒரு 3 to 4 இன்ச்சஸ் பெருசாக இருக்கும்ட்டு. இப்போ இது நம்ம நியூவாக டிஷ்யூ குர்த்திஸ் கொண்டு வந்திருக்கோன்றதுனால தான் நான் வந்து இதுக்கு ஹிப் சைஸும் மெஷர்மெண்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு புக்கிங் ப்ளேஸ் பண்ணுங்கள். சைஸ் இஷ்யூஸ்க்கு வந்து ரிட்டன் ஆப்ஷன் கிடையாது. டபுள் எக்ஸ்எல் சைஸ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் சைஸ் 44 அண்ட் ஹிப் சைஸ் கரெக்டாக இந்த ஸ்லிட் கிட்ட வந்து 46 இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 3XL ஒன்று பார்த்துடலாமா? 3XL சேம் கலர்லேயே பார்த்துடலாம். ஸோ இதுதான் 3 கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இது ஒன்று, க்ரீன் ஒன்று அண்ட் கோல்டன் அந்த சாண்டில் ஷேடு ஒன்று. ஸோ 3XL சைஸ் பார்த்துடலாம். குவிக்காக பார்த்துட்டு நான் உங்களுக்கு ப்ரைஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ 3XL கரெக்டாக பஸ் கிட்ட வந்து 46 இருக்குது. அண்ட் ஹிப் கிட்ட வந்து 48 இருக்கும்னு நினைக்கிறேன். மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். இருக்குங்க. கரெக்டாக 48 இருக்குது. ஸோ 3XLோட மெஷர்மெண்ட்ஸ் பஸ் சைஸ் வந்து 46, ஹிப் சைஸ் வந்து இங்கே ஸ்லிட் கிட்ட வந்து 48. சரிங்களா? எம் வந்து உங்களுக்கு 38 இருக்குது. 38 40. ஸோ 38 வந்து உங்களுக்கு பஸ் சைஸ், 40 வந்து உங்களுக்கு ஹிப் சைஸ். ஸோ பஸ் சைஸை விட 2 இன்ச்சஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குங்க ஹிப் கிட்ட. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். எம் சைஸ் வந்து 38, எல் வந்து 40, எக்ஸ்எல் 42, டபுள் எக்ஸ்எல் 44, ட்ரிபிள் எக்ஸ்எல் 46. இதுதான் கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராலாம் வரல. இதில் நம்ம ரேயான் குர்த்திஸில் வந்து 42 இருக்க இடத்துல 43 வரும். ஸோ 44 இருக்க இடத்துல 45 வரும். அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்குது. பஸ் சைஸில் நான் என்ன சொல்லியிருக்கனோ அந்த இன்ச்சஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு சைஸ் பெருசாகவே போயிடுங்க. ஹைட் ஆஃப் த குர்த்தி 42 இன்ச்சஸ். ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான டிஷ்யூ குர்த்திஸ் வித் லைனிங், உங்களுக்கு உள்ள ஃபுல்லாக வித் லைனிங்கோட ஃபைன் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு குர்த்தியோட குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பரான ஃபைன் குவாலிட்டி குர்த்திஸ். இதெல்லாம் நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் ஜஸ்ட் 470 rupees ஒன்லி. 470க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான எலகண்ட்டான டிஷ்யூ குர்த்திஸ் வித் லைனிங் அண்ட் 3/4 ஸ்லீவ்ஸோடு உங்களுக்கு கிடைக்க போகுது. 2 குர்த்திஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. சிங்கிள் குர்த்தி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 50 rupees வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஜஸ்ட் 470 rupees ஒன்லி. நம்ம ரீட்டைல் ஸ்டோரில் எங்கன்னா போய் இந்த மாதிரி குர்த்திஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550, 600 குறையாமல் இந்த குர்த்திஸ் வந்து கிடைக்காது. நானுமே நிறைய ரீட்டைல் ஸ்டோரில் பார்த்துருக்கேன். பட் அவ்வளோ ஒரு சூப்பரான குர்த்தி. உங்களுக்கு கையில் அந்த குர்த்தி வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. க்ரீன் கலரில் வந்து ஆக்சுவலி எம் சைஸ் கிடையாது, L to XXL சைஸ் தான் வந்து அவைலபிள் இருக்குது. ஏன்னா நான் பண்டில் ஓப்பன் பண்ணும்போதே கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அவங்க வேறு ஒரு குர்த்தி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியாக பில் போடும்போது இந்த குர்த்தி பார்த்து எனக்கு இந்த குர்த்தி தான் வேணும்னு சொல்லிட்டு எம் சைஸில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டியில் சூப்பரான கலெக்ஷனில் வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு.
ஸோ அதில் வந்து எம் சைஸ் கிடையாது, L2 XXXL சைஸ் மட்டும் அது அவைலபிள் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே எம்லேருந்து 3XL இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட புக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 470 rupees ஒன்லி. சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா 50 rupees ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். இதுவே 2 or more பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க ஃபியூஷன் லேடி பிராண்ட் குர்த்திஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன கலெக்ஷன் வந்து அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் இதுவுமே 470 rupees தான். ஸோ நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் அதில் ஒன்று இதில் ஒன்று கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பாந்தினி ஸ்டைல் இருக்குது, ஸோ லைட் ஷேட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ்லாமும் இருக்குது. ஸோ இப்போ தான் நியூவாக குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த கலெக்ஷன் போடும்போது இல்லைன்றவங்களுக்காக நான் கண்டிப்பாக இதோட அவைலபிலிட்டியும் கொடுக்குறேன். ஸோ சேம் ப்ரைஸ் ரேஞ்சுன்றதுனால நீங்கள் 2 பீஸ் இதில் மாற்றியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளாகவும். லாஸ்ட் டைம் நம்ம ஆவாசா குர்த்திஸ் போட்டிருந்தோம். XXL வந்து ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஒரு 2 or 3 பீஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி மற்ற சைஸஸ்லலாம் கொஞ்சம் பீசஸ் இருக்குது. அரௌண்ட் ஒரு 7-8 பீசஸ் அப்படி இருக்குது. நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி சூப்பரான குர்த்திஸ் கலெக்ஷன் உங்களுக்கு நம்மளோட கேத்ரின்ஸ் கலெக்ஷன் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டே பை டே சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் நீங்கள் வாங்கிட்டக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இங்கே வாங்குங்க, இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட வேர்ட்ஸ் சொல்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, எனக்கு இவங்க சொல்லியிருந்தாங்க இந்த ஷாப்பை பாரு குர்த்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இவங்க சொன்னாங்க. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் கீப் பர்ச்சேசிங் வித் அஸ். இன்னும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வரப்போகுது. நீங்கள் நினைக்கிற ப்ரைஸ் ரேஞ்சஸில். நேற்று வந்து ஆடியோ ஆஃபரில் வந்து 240 rupeesக்கு லெகின்ஸ் போட்டிருந்தோம். ஆங்கிள் லெங்த் லெகின்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 daysல உங்களுக்கு ஃபுல் லெங்த் லெகின்ஸும் வந்துடும். இது இல்லாமல் பிளாசோ கலெக்ஷன்ஸும் வரப்போகுது, நார்மல் ரேஞ்ச் குர்த்திஸும் வரப்போகுது. இது எல்லாமேக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ளஸ் சைஸ் குர்த்திஸும் வரப்போகுது. நிறைய பேர் என்கிட்ட வந்து 4XL 5XL வந்து நார்மல் ரேஞ்சில் சைட் ஓப்பன் குர்த்திஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அந்த கலெக்ஷன்ஸுமே வரப்போகுது. உங்களுக்கு பிராண்டட் கலெக்ஷன்லேயே அதுவுமே வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். டிஷ்யூ குர்த்திஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் பிடிச்சமான ரேஞ்சில் இருக்குது. ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வேணுன்றவங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. M2 XXXL சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட் 470 rupees. சிங்கிள் ஆர் 2 பீஸ் எடுக்கிறீங்கன்னா, சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா 50 rupees ஷிப்பிங் சார்ஜஸ். 2 or more பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.